நிஜா டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த இஷ்யூஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நல்ல முட்டைக்கோஸ் மாதிரி உங்களோட பாதம் வந்துட்டு நல்லா வீங்கி இருக்கும். ரொம்ப நேரம் உட்கார்றது, இல்லை கொஞ்ச நேரம் காரில் ட்ராவல் பண்ணுறது, இல்லை ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு வீக்கம் உங்களோட பாதத்தை சுற்றி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்கு இருந்தாலும் இந்த எக்ஸசைசஸை பண்ண சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக நின்றுக்கோங்க. இது நின்றுட்டும் பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட காலோட அந்த முன்னாடி இருக்கிற அந்த விரல்கள் இருக்கு இல்லையா, கால் பாதம், அதை அப் அண்ட் டவுன் நல்லா இப்படி இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் 50 தடவை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட காஃப் மசில்ஸ் சுற்றி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய இண்டிகேஷனே இந்த கால் வீக்கம் தாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் கால் வீக்கம் இருக்கோ அவங்க எல்லாரையும் இந்த எக்ஸசைஸை பண்ண சொல்லுங்கள். ரிலாக்ஸ். இப்போது ஹீல் அப் அண்ட் டவுன். ஸோ இப்படி ஹீலை தூக்கிட்டு மெதுவாக கீழே வைக்கணும். உடனே வைக்காதீங்க. நல்ல அந்த பம்ப் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களோட விரலை மட்டும் இப்படி மடக்கி நீட்டுங்க, மடக்கி நீட்டுங்க. ஓகே, இப்போ ஒரு கால் வந்து ஹீல் அப், இன்னொரு கால் டோ அப். ஸோ அப்படி மாற்றி மாற்றி பண்ணணும். அதே மாதிரி ரிவர்ஸ். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் 50 வாட்டி பண்ணணும். ரிலாக்ஸ். ஸோ கால் வீங்கி இருக்குது அப்படின்னு கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த எக்ஸசைசஸை ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது, ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 வாட்டி பண்ணும்போது உங்கள் கால் வீக்கமும் கம்மியாகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வயசாகிடுச்சுங்கிற ஃபீலிங் வரும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.